ஆல்ரைட். ஆட்டிசம் என்பது ஒரு பிறவியில இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றாங்க, டிசார்டர் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஆட்டிசம் குழந்தைகள் 14 பேர் கடலூர் சில்வர் பீச்சில் இருந்து 165 கிலோமீட்டர் நீந்தி வந்து மெரினா பீச்சில் உலக சாதனையை ஒன்று படைச்சிருக்கிறாங்க. அந்த ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோர்கள் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக, அதாவது ஆட்டிசம் என்பது ஒரு டிசார்டர் அல்ல, அது ஒரு திறமை, அவங்கள்ட்ட திறமை இருக்கு, இந்த திறமையை அவங்க பயன்படுத்தி பெரிய சாதனையோட படைக்க முடியும். சாதாரண குழந்தைகள் பண்ண முடியாததை இந்த குழந்தைகள் பண்ணியிருக்கிறாங்க. 14 குழந்தைகள் 165 கிலோமீட்டர் நீந்தி வந்திருக்கிறாங்க. 1ஆம் தேதி ஆரம்பிச்சு இன்னைக்கு 4ஆம் தேதி முடிச்சிருக்கிறாங்க. அதுல 3 குழந்தைகள் 17 கிலோமீட்டர் தொடர்ந்து நீந்தி இருக்கிறாங்க. ஒரு பெண் குழந்தை 10 கிலோமீட்டர் நீந்தி இருக்குது. இந்த ஸ்பெக்ட்ரம் குழந்தைகளே பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. எனவே இதை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. யாதவி ஸ்போர்ட்ஸ் அகாடமி இது போன்ற குழந்தைகளுக்காக ஸ்பெஷலாக அவங்க பயிற்சி கொடுத்து இந்த சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க. இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டுலேருந்தும் இன்னைக்கு அந்த குழந்தைகளுடைய சாதனைக்கு பாராட்டி அவங்களுக்கு மெடலும் சர்டிபிகேட்டும் கொடுத்திருக்கிறாங்க. இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிற அனைத்து அந்த பெற்றோர்கள் அவங்கள பாராட்டணும், இந்த குழந்தைகளை நம்ம பாராட்டணும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.